நம்மில் பலரின் கவனத்தை பெரிதாக ஈர்க்காத தென்பெண்ணையாறு நதிக்கு இத்தனை கதைகளா என்ற ஆச்சரியத்துடன் தான் இன்றைய நிகழ்ச்சியை நாம் தொடங்கவிருக்கின்றோம். தென்பெண்ணையாறு நதியை தேடிய நமது பயணத்தில் இது 3வது வாரம். பெங்களூரு நகர் முதல் கெலவரப்பள்ளி அணை வரை, கெலவரப்பள்ளி அணையிலிருந்து கிருஷ்ணகிரி அணை வரை, கிருஷ்ணகிரி கோட்டை சொல்லக்கூடிய கதைகள், அது மட்டுமின்றி காவேரி பட்டினத்தின் முக்கியமான கதைகள், பாரூர் ஏரி, தமிழகத்தின் பெரிய ஏரிகளில் ஒன்றான பாரூர் ஏரியின் முக்கியத்துவம் குறித்தும் கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் பாரூர் ஏரி முதல் சாத்தனூர் அணை வரை தென்பெண்ணையாறுடன் நமது பயணத்தை நாம் மேற்கொள்ளவிருக்கின்றோம். அதிலும் தீர்த்தமலை, ஹனுமன் தீர்த்தம் சொல்லக்கூடிய புராதான ஆன்மீக கதைகளை உன்னிப்பாக கவனிக்கவிருக்கின்றோம். அதை தவிர்த்து தென்பெண்ணையாறுடன் வந்து கலக்கக்கூடிய பல கிளை நதிகளை பற்றியும் இன்று காணவிருக்கின்றோம். வரட்டாறு, வாணியாறு, பாம்பாறு போன்ற கிளை நதிகள், இந்த கிளை நதிகள் மேல் கட்டப்பட்டுள்ள அணைகள், இந்த அணைகளால் இப்பகுதியில் ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சி என பல கோணங்களில் இன்று பார்க்கவிருக்கின்றோம். சாத்தனூர் அணை தமிழக நீர்த்தேக்கங்களுக்கு ஒரு முக்கிய அடையாளம். இந்த சாத்தனூர் அணையுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் காணவிருக்கின்றோம். பாரூர் ஏரியில் முடிந்த நமது பயணம் தென்பெண்ணையாற்றை ஒட்டி தென்கிழக்கே தொடர்கிறது. வடமங்கலம் ஏரி, மஞ்சமேடு, திருவனப்பட்டி வழியாக இந்த நதி சென்றடையும் பள்ளத்தாக்கு பகுதிகளை தேடி நாமும் பயணிக்கின்றோம். அதில் நமது முதல் நிறுத்தம் ஹனுமன் தீர்த்தம். புராதான சிறப்புகள் கொண்ட ஹனுமன் தீர்த்தத்திற்கு சிறப்பு சேர்ப்பது தென்பெண்ணையாற்றின் நீர்தான். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்படும் பொழுது இங்குள்ள தரைப்பாலம் முழுகுவது ஆண்டுதோறும் மழைக்காலத்தில் தலைப்புச் செய்தி. ஹனுமன் தீர்த்தத்தை தொடர்ந்து இந்த நதி பயணிக்கும் திசை தீர்த்தமலையை நோக்கி. இயற்கை அழகும் ஆன்மீக எழிலும் நிறைந்த பகுதி தீர்த்தமலை. பழங்காலம் தொட்டே இந்த பகுதிக்கு முக்கியத்துவம் இருந்துள்ளது என்பதற்கான சான்றுகள் பல இருக்கின்றன. தீர்த்தமலை ஒரு ஓங்கி நிற்கும் மலைக்குன்று. இதை கடந்து செல்லும் தென்பெண்ணையாறு நதியை மலை மீதிருந்து பார்ப்பதற்கு 2 கண்கள் போதாது. வளைந்தோடும் நதி, அடர்ந்த காடு, மேலோங்கி வானம் தாங்கும் மலை என்று இயற்கையின் சிறந்த படைப்புகளில் ஒன்று இந்த பகுதி. தீர்த்தமலைக்கு இருக்கும் ஆன்மீக முக்கியத்துவம் பல 100 ஆண்டுகள் முந்தியது. இதை உணர்ந்த சோழ மன்னர்களால் பிரம்மாண்டமாக நிறுவப்பட்ட தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயம் ஒரு அரிய படைப்பு. பாண்டிய மன்னர்களுக்கும் இந்த திருக்கோயிலை மெருகேற்றியதில் முக்கிய பங்குண்டு என்று வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இத்தனை உயர மலையின் உச்சியில் நிறுவப்பட்டுள்ள இந்த திருக்கோயிலின் சிறப்பு இங்குள்ள புனித நீரூற்றுகள்தான். குமார தீர்த்தம், கௌரி தீர்த்தம், அகத்தியர் தீர்த்தம் போன்ற தீர்த்தங்கள் உள்ளன. இத்தனை தீர்த்தங்கள் இருக்கப் பெறவே இந்த மலைக்கு தீர்த்தமலை என்ற பெயர். இந்த தீர்த்தங்களின் நீரில் புனித நீராடி நீரை எடுத்து செல்லும் பழக்கம் இன்றும் உண்டு. பல கால பூஜைகள் வெகு விமர்சையாக இங்கு நடைபெறுவது வழக்கம். தென்பெண்ணையாற்றின் தென்கிழக்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் தீர்த்தமலை மிக முக்கியமானது. பல கிளையாறுகள் இங்கு நதியில் வந்து கலக்கின்றன. ஆற்றின் கரையோரம் மலையின் உச்சியில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக தலமாக விளங்கும் இந்த பகுதி இந்த நதியின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியும் கூட. தீர்த்தமலையை கடந்து செல்லும் தென்பெண்ணையாற்றில் 3 முக்கிய கிளை நதிகள் அடுத்தடுத்து கலக்கின்றன. தென்மேற்கில் இருந்து பாயும் வாணியார், வடதிசையில் இருந்து பாயும் பாம்பார், தென் மத்திய பகுதியில் இருந்து பாயும் கள்ளார். இப்போ ட்ரிபியூட்டரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்னார், அப்புறம் சூளகிரி, தென் மார்கண்டா, அப்புறம் பாம்பார், அப்புறம்
திருஞ்சலார், 5 ட்ரிபியூட்ரி நார்த்தன் சைடில். சதர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்னார், கம்பியநல்லூர், அதான் தும்பலஹள்ளி அதுக்கிட்ட வரும். தென் வாணியார், கல்லார், அதுக்கப்புறம் பாம்பனார், இந்த இது முஜுகுந்தான். 6 நார்த்தில், சவுத்தில் 4 நார்த்தில். இதெல்லாம் சாத்தனூருக்கு அப்புறம் ட்ரிபியூட்ரி ஒன்றும் கிடையாது, பிளைன் வந்துடும். சூளகிரி இஸ் இன் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது பாம்பார், அதுக்கு கீழே வருது. அது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் 1600 ஹெக்டர் அதனுடைய கெப்பாசிட்டி. 0.2 இது சூளகிரி 0.06, இது 0.2. அதுக்கப்புறம் அங்கே டேம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பாரூர் சொன்னோமே அந்த மாதிரி பிக் டேங்க். அடுத்து சவுத் சைடு வந்தோம்னா வாணியார் டேம். வாணியார் டேமுடைய ஆயக்கட்டு 3400 ஹெக்டர், 0.3 TMC. ஸோ கிட்டத்தட்ட பாரூருக்கு ஈக்குவலான ஒரு, அதை நம்ம இப்போ டேம்னு சொல்லலாம். அந்த காலத்தை அப்படி வெட்டினாங்க. இப்போ நம்ம மாடர்ன் டேஸில் அது கொஞ்சம் இது மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணணும். தென்பெண்ணையாற்றிற்கு பல கிளை நதிகள் உண்டு. அதிலும் தனது நெடுந்தூர பயணத்தில் பாதி பயணித்த பிறகு ஒன்றின் பின் ஒன்றாக 3 திசைகளில் இருந்து கிளை நதிகள் வந்து சங்கமமாவது தென்பெண்ணையாற்றின் சிறப்புகளில் ஒன்று. முதலாவதாக கலக்கும் நதி வாணியார். பாப்பிரப்பட்டிக்கு தென்மேற்கே ஏற்காட்டின் பின்புறம் வடகிழக்கு பகுதியில் இருந்து உருப்பெறும் இந்த நதி ஆரூர் நகரை கடந்து தீர்த்தமலை அருகே தென்பெண்ணையாற்றில் கலக்கின்றது. திரு எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நீர்த்தேக்க திட்டங்களில் வாணியார் அணை திட்டமும் ஒன்று. இந்த அணை கட்டியதன் நோக்கமே இந்த பகுதிகளில் விவசாயம் வளர மற்றும் இங்குள்ள சிறு நகரங்களுக்கு குடிநீர் ஏற்பாடு செய்யத்தான். வாணியார் அணை கட்டிய பிறகு கீழ்மடை பகுதிகளில் விவசாயம் வளர்ந்து வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அணையை சரிவர பாதுகாத்தால் இந்த பகுதியில் மேலும் வளர்ச்சிக்கு வழிவகை செய்யலாம் என்பது உள்ளூர் மக்களின் கோரிக்கை. சேர்வராயன் மலை ஒரு புறம், கல்வராயன் மலை மறுபுறம் என்று இரண்டிற்கும் மத்தியில் பள்ளத்தாக்கில் அமைதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு விவசாய நகரம் ஹரூர். சேர்வராயன் மலையில் இருந்து கீழ்நோக்கி பாயும் வாணியாரும் கல்வராயன் மலையில் இருந்து பாயும் வரட்டாரும் ஹரூர் அருகே ஒன்றிணைகின்றன. சுற்றிலும் மலைகள் என்பதால் இங்கு பெய்யக்கூடிய மழை அருவியாக விழுந்து காட்டாறுகளாக ஓடி தென்பெண்ணையாற்றை சென்றடைகின்றன. கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு முக்கிய தொடர்ச்சங்கிலி மலைகள் இவை. கல்வராயன் மலையில் வள்ளிமதுரையில் ஒரு அணை கட்டப்பட்டு அங்கு நீர்த்தேக்கி அது வரட்டாறாக உருப்பெறுகிறது. இப்படி வாணியாரும் வரட்டாரும் மலை ஓடைகளாக உருப்பெற்று தரை நதிகளாக ஓடும் பகுதி இது. விவசாயிகள் அதிகம் கொண்ட இந்த பகுதி ஹரூர் நகரை ஒரு விளைபொருட்களுக்கான ஒரு முக்கிய சந்தையாக மாற்றியுள்ளது. தென்மேற்கு பகுதியில் இருந்து பாயும் தென்பெண்ணையாற்றின் கிளை நதிகளைத் தொடர்ந்து நாம் தேடி செல்லவிருப்பது வடதிசையிலிருந்து பாயும் பாம்பாறு. ஒரு நதிக்கு நீர் எங்கிருந்தெல்லாம் வருகின்றது என்பதை ஆராய்ந்தால் அது வியப்பை ஏற்படுத்துகின்றது. அதிலும் தென்பெண்ணையாற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளை தேடி சென்றால் அது ஒரு முடிவுக்கு வராத பயணமாகவே அமைகிறது. ஹனுமன் தீர்த்தம் அருகே தென்பெண்ணையாற்றில் கலக்கின்றது பாம்பாறு என்கின்ற கிளை நதி. இதன் தொடக்கம் எங்கு என்று வடதிசையில் பயணித்தால் சிங்காரப்பேட்டை அருகே உள்ளது ஒரு சிறிய அணை. திருவண்ணாமலை பெங்களூரு சாலையில் ஓவியம் போல் காட்சியளிக்கின்றது சிங்காரப்பேட்டை ஊர்.
பின்புறம் மலைகள், அடிவாரத்தில் நீர்த்தேக்கங்கள் என ரம்யமாக திகழ்கிறது இந்த பகுதி. இங்குள்ள பாம்பாறு அணையும் ஒரு தொலைநோக்கு திட்டத்தில் இப்பகுதியின் வளர்ச்சிக்காக கட்டப்பட்டது. இந்த அணையின் நீர்பிடிப்பு பரந்து விரிந்தது. திருப்பத்தூர் நகரின் மத்தியில் இருக்கும் ஏரியில் இருந்து ஒரு ஓடை வழியாக நீர் வர, ஓடப்பட்டி ஏரியிலிருந்து மற்றொரு கிளை ஓடையில் நீர் வர, இரண்டும் தேங்கும் பகுதியாக இந்த அணை அமைகிறது. இங்கிருந்து பாம்பாறு நதியாக உருமாறி அது தென்பெண்ணையாற்றில் சங்கமமாகிறது. இவை மட்டுமன்றி தென் திசையிலிருந்து கல்வராயன் மலையின் கிழக்கு பகுதி பள்ளத்தாக்கில் உருப்பெறும் மற்றொரு காட்டாறு கள்ளாறு நதி. இந்த நதியும் தென்பெண்ணையாற்றில் வந்துதான் கலக்கின்றது. இப்படி வாணியாறு, வரட்டாறு, கள்ளாறு, பாம்பாறு என்று ஒன்றின் பின் ஒன்றாக 4 கிளை நதிகள், மலைகள், ஏரிகள் என்று நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து நன்னீரை சுமந்து வந்து தென்பெண்ணையாற்றிற்கு புத்துயிர் ஊட்டுகின்றன. கிளையாறுகளின் பங்களிப்புடன் தென்பெண்ணையாறு அடுத்து வந்தடையும் பகுதி சாத்தனூர் அணை. தமிழக நீர்த்தேக்க திட்டங்களில் ஒரு முக்கியமான மைல்கல் இந்த அணை. தமிழகத்தின் பெரும்பாலான பெரிய அணைகள் என்று நாம் சிந்தித்தால் மேட்டூர், பாபநாசம், வைகை, மணிமுத்தாறு என்று மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியே நம் எண்ணங்கள் செல்லும். வட தமிழகத்தில் பெரிய அணைகள் என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சாத்தனூர் அணைதான். திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் தென்பெண்ணையாற்றின் குறுக்கே அமைந்துள்ள இந்த அணையின் உயரம் 36 மீட்டர். அதாவது 119 அடி வரை நீர் தேக்கும் திறன் கொண்டது இந்த அணை. சுமார் 20,000 ஏக்கரில் விவசாயம் செழிக்க முக்கிய காரணம் இந்த அணை. நாட்டின் முதல் 5 ஆண்டு திட்டத்தில் முன்மொழியப்பட்டு 2ஆம் 5 ஆண்டு திட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த அணை. மறைந்த முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பெயர் சொல்லும் திட்டங்களில் சாத்தனூர் அணை முக்கியமானது. சாத்தனூர் டேம் பிரஸ்டீஜியஸ் டேம். நம்ம தமிழ்நாடு சீரியல் அது 4வது ஏதோ வரும். ஃபஸ்ட்டு மேட்டூர் 93 TMC, அப்புறம் பவானி சாகர், அப்புறம் பெரியார் டேம் வரும்னு நினைக்கிறேன். இது 4th அந்த ஆர்டரில். மெக்னிடியூட் ஆஃப் கெப்பாசிட்டி, நாட் ஹைட். 2 விதமாக யூ கேன் கிளாசிஃபை தி டேம். ஒன்று பை ஹைட்டு, இன்னொன்று பை கெப்பாசிட்டி. இரிகேஷனை பொறுத்தவரை கெப்பாசிட்டி தானே. முதல்ல 4.5 TMC இருந்து தான் போட்டிருந்து நான் பாட்டு. அப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த டேம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இப்போ 8 TMC கெப்பாசிட்டி. அஃபிஷியல் கெப்பாசிட்டி இஸ் 8 TMC. கொஞ்சம் நான் சொன்னேன்ல அந்த இது சில்டப் ஆக சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் போனால் கூட 7 TMC அப்படின்னு பண்ணுறது. அப்புறம் இதுலேருந்து 2 கெனால் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு போகும். ப்ளஸ் இதுக்கு மிச்சம் உள்ள இதனுடைய எல்லாமே இங்கே தானே வந்து விழுறது. வாணியார், அப்புறம் தும்பலஹள்ளி, அப்புறம் வரட்டார், அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூளகிரிக்கு அடுத்தது மார்கண்டேய நதி. இந்த ஆல் தி எக்ஸ்ட்ரா வாட்டர் இங்கே எங்கே மழை பெஞ்சாலும் டைரெக்டாக இங்கே தான் வரும். இதனுடைய ஆயக்கட்டு பார்த்தீங்கன்னா 17,000 ஹெக்டர் இருக்குது. 2 பிரான்ச்சுக்கு ரஃபாக இதுக்கு ஒரு 8,000, அதுக்கு ஒரு 9,000 வரும். இதில் தான் நான் சொன்ன அந்த லெஃப்ட் பேங்க் கெனாலில் டக் பில் வியர்னா தடுப்பு யூஸ்வலாக ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. இங்கே வந்து பிளான் பார்த்தீங்கன்னா இந்த வாத்துடைய அழகு மாதிரி அது ஒரு ஸ்பெஷல் ஸ்டடீஸ் பண்ணி பூண்டி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பண்ணிருந்தது. அதுக்கு என்ன மாதிரி கிராஸ் செக்ஷன் எப்படி அரைவ் பண்ணுறது, இந்த பிளான் எப்படி அரைவ் பண்ணுறது, கிட்டத்தட்ட 3000 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய சிற்றுரு வச்சு பண்ணி அதாவது இந்த ஸ்ட்ரைட் வியரில் இப்போ 1 மீட்டர் இல்லை ஹைட்டில் போச்சுன்னா அதே தண்ணி இதில் 70 சென்டிமீட்டரில் கிடைக்கும். ஸோ இன்னும் 1 மீட்டர் வந்து நீங்கள் ஏற்றலாம். அதில் 1 மீட்டர் ஏற்கனவே 1 மீட்டர் தண்ணி போயிட்டு இருந்தது. ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது 1 மீட்டர் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி வச்சோம்னா 1.25 மீட்டர் வரப்போ அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்புறம்
இது வந்து ஒரு டூரிஸ்ட் சென்டர் சாத்தனூர். டூரிஸ்ட் சென்டர், சினிமா, இந்த பிக்னிக் ஸ்பாட்டு. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பக்கத்தில் நம்ம இந்த கிருஷ்ணராஜ சாகர் இருக்கு இல்லையா, மைசூர், அதுக்கு ஈக்குவலான ஒரு இடம் இது. பார்க்கெல்லாம் நல்லா இருக்கும். உள்ள மியூசியம் இருக்குது, சின்ன ஜூ மாதிரி உள்ள இருக்குது. இதெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப் சாத்தனூர். வேறு எந்த டேமுக்கு இந்த அளவு கிடையாது. நிறைய சினிமா வந்து பழைய 60s 70s இங்கே தான் ஷூட்டிங்கே இருக்குது. ஒரு பிக்னிக் ஸ்பாட். சாத்தனூர் அணை இந்த பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளது. விவசாயம் மூலம் கிடைத்த வருவாய், மீன் மூலம் கிடைக்கும் வருவாய் என்பதை தாண்டி இது ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. ஆண்டுதோறும் இந்த பகுதியில் மட்டும் இன்று பல திசைகளிலும் இருந்து இங்கு சுற்றுலா வரும் மக்களால் உள்ளூர் பொருளாதாரம், மாவட்ட பொருளாதாரம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. சாத்தனூர் அணை அருகே அமைந்துள்ள முதலைப் பண்ணை மிகவும் பிரபலமானது. இப்படி பல கோணங்களில் இந்த அணை இப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகை செய்துள்ளது. இந்த அணை நீர்த்தேக்கமாக மட்டும் இல்லாமல் சுற்றியுள்ள மலை, காடுகள் என ஒரு முக்கிய நீர்பிடிப்பு பகுதியாகவும் விளங்குகிறது. பொன்னையாறு காட்டுப்பகுதிகளால் சூழப்பட்டுள்ள இந்த அணைதான் தென்பெண்ணையாற்றின் மொத்த நீரோட்ட பகுதியில் அமைந்துள்ள கடைசி பெரிய அணை. இதைத் தொடர்ந்து திருக்கோயிலூர், விழுப்புரம், கடலூர் என பாயும் இந்நதியின் பயணத்தில் வேறு முக்கிய அணைகள் கிடையாது. எலவரப்பள்ளி தொடங்கி சாத்தனூர் வரை தென்பெண்ணையாறின் இந்த அணைகள் கடந்த பயணத்தை தொடர்ந்து வரவிருக்கும் வாரங்களில் நாம் காணவிருப்பது திருக்கோயிலூர் சொல்லும் வரலாறு கதைகள். அது மட்டுமின்றி மன்னர்கள் கட்டிவிட்டு சென்ற கால பொக்கிஷங்களாகிய நமது திருக்கோயில்கள். தென்பெண்ணையாற்றின் கிளையாக இல்லாமல் தோழமை நதியாக அருகே பாயும் கெடிலம் நதி பற்றியும் விரிவாக காணவிருக்கின்றோம். தென்பெண்ணையாற்றின் இன்றைய பயணத்தை சற்றே திரும்பி பார்த்தோம் என்றால் எத்தனை மலைகள், எத்தனை காடுகள், அனைத்தையும் கடந்தோடி சாத்தனூர் அணையின் பிரம்மாண்ட சுவரில் முட்டி நிற்கும் நீரின் கதை என்றே எண்ண தோன்றுகிறது. நதிகளை தேடிய நமது இந்த பயணத்தில் பல நீர்க்கதைகளை நாம் பார்த்து வந்துள்ளோம். அதில் மிக முக்கியமானது நதிக்கு இருக்கக்கூடிய பொருளாதார முக்கியத்துவம். இந்த நதி ஓடக்கூடிய பகுதிகளில் விவசாயம் வளர்ந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகை செய்துள்ளது என்பதை நாம் பல நதிகளின் கதைகளை கண்டுள்ளோம். தென்பெண்ணையாரும் இதற்கு விதிவிலக்கல்ல. தென்பெண்ணையார் ஓடக்கூடிய பகுதிகளில் மாம்பழம், நெல், கரும்பு, வாழை, தென்னை என்ற பல பயிர்கள் பயிரிட்டு விவசாயம் செழித்துள்ளதற்கான பல கதைகளை கடந்த 3 வாரங்களாக நாம் பார்த்து வந்துள்ளோம். இது ஒரு நன்னீர் ஆதாரமாக விளங்கிய வரை இந்த நீரை சார்ந்து பல மக்கள் வாழ்ந்து வந்துள்ளன என்பதற்கான பல ஆதாரங்களையும் இந்நிகழ்ச்சி வாயிலாக பார்த்தோம். நன்னீர் ஆதாரமாக விளங்கிய தென்பெண்ணையாற்றை இன்று ஒரு கழிவுநீர் கால்வாயாக நாம் மாற்றியுள்ளோம் என்பது ஒரு பொறுப்பற்ற செயல். கழிவுநீர் கால்வாயாக மாறியுள்ள தென்பெண்ணையாற்றால் இப்பகுதிகளில் விவசாயம் பொய்த்தது மட்டுமின்றி இப்பகுதியில் வாழக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு வருவது கவலை தரக்கூடிய செய்தி. சாத்தனூர் அணையிலிருந்து கடலூர் நகர் வரையிலான தென்பெண்ணையாறு சொல்லக்கூடிய எஞ்சிய சில கதைகளை அடுத்த வாரம் காணவிருக்கின்றோம். அதில் முக்கியத்துவம் பெறுபவை திருக்கோயிலூர் நகரின் ஆன்மீக புராதன சிறப்பு, கெடிலம் நதி சொல்லக்கூடிய கதைகள் மற்றும் அதன் கரையோரம் அமைந்துள்ள திருக்கோவில்களின் சிறப்புகள் மட்டுமின்றி கடலூர் நகரின் பொருளாதார முக்கியத்துவம் குறித்தும் காணவிருக்கின்றோம். திருக்கோவிலூர் நகரில் தென்பெண்ணையாற்றின் கரையோரம் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடங்கும்.